ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பின்பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்தை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி இந்த தோட்டம் உருவாக்கும் போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, இது வந்து நம்ம கீரை, ப்ரெஷர் கீரை தான். அதுக்கு மேலோட இந்த பயர் செடி படந்து காராமணி இருக்குல்ல, அது படந்து இந்த செடி வந்து ரொம்ப வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துருக்குது. ஸோ அடிக்கடி மழை பெய்யறதுனால இங்கே ஒன்றுமே செய்ய முடியலை. அப்புறமா இது நம்ம ஒரு எல்லோ கலர் பூ பூக்கிற செடி, இதோட ஷார்ட்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். இது வந்து நம்ம மாதுளை செடி இப்போ தான் கொஞ்சம் எப்படி நட்டோன்னு உள்ள வீடியோவும் போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நம்ம கனகாம்பர செடியுமே இப்போ தான் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இப்போ பூ இல்லை. நான் பின்னாடி தோட்டத்தில் நட்ட பிறகு அவ்வளோட்டு பூ பூக்கலை. ஸோ மாடி தோட்டத்தில் நிற்கும் போது எப்போவுமே பூ இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதில் இருந்து ஒரு புதிய குட்டி செடி வளர்ந்துருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம சீடு போட்ட பிறகு முளைக்கலை, இப்போ தானாக முளைச்சி வந்திருக்கு. இதுவும் ஒரு டைப்பான செடி. இதுவும் இந்த இட்லி பூட்டில் ஒரு டைப்பு ஹைப்ரிட்னு நினைக்கிறேன். இதுலேயுமே நமக்கு வீட்டில் இந்த கலர் நிற்குது, அம்மா வீட்டில் வந்து லாவெண்டர் கலர் நிற்குது. இது நம்ம எலுமிச்சஞ்செடியில் வந்து காய் வந்துருந்து. ஸோ இந்த மழைக்கு வந்து அது தொலைஞ்சு போச்சு. அப்புறமா இங்கே ஃபுல்லாக நம்ம மிளகாய் செடியை தான் பார்க்குறோம். மிளகாய் செடி வந்து ஃபஸ்ட்டு நிறைய காய்க்கவே இல்லை. ஸோ இப்போ தான் ஒரு 2-3 காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. மற்ற மாதிரி இதில் பூவெல்லாம் பூத்துருக்கு. ஆனால் என்னென்னா, மரம் முறைக்கும் போது இதுக்கு மேலோடி விழுந்து அது அப்படியே சரிஞ்சு போச்சு. அப்புறம் இங்கே நிறைய சீனி கிழங்கு செடி நம்ம நட்டிருந்தோம். இல்லை, சீனி கிழங்கு செடி நட்டிருந்தனால வேறு உள்ள செடியை ஒன்றுமே நம்ம பார்க்க முடியலை. ஸோ கத்திரிக்காய் செடி இப்போ தான் கொஞ்சம் தலையெடுத்து வருது. இங்கே வந்து நம்ம கொஞ்சம் இந்த கேசவர்த்தனையெல்லாம் நட்டு வச்சோம். அது எதுவுமே பார்க்க முடியலை இப்போ. ஏன்னா ஃபுல்லும் அந்த சீனி கிழங்கு செடி படர்ந்துருக்கனால வேறு செடிகளை கண்டுபிடிக்கவும் முடியலை. இல்லாமல் ஃபுல்லாக களை செடியாகவும் நிற்குது. ஸோ இதுக்கிடையில் என்ன கிடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ வந்து இந்த சீனி கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு தான் நம்ம தோட்டத்தை கொஞ்சம் பராமரிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம தோட்டத்தோட நிலைமை இதுதான். கொஞ்சம் நம்ம கோவக்காய் செடியும் கொஞ்சம் படர்ந்து வந்துகிட்டே இருக்குது. வல்லாரைக்கீரையும் நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்துலேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வச்சோம்ல, அது இப்போ வந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது. ஸோ மாடி தோட்டத்தில் நிற்கும் போது குட்டி குட்டி இலையாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம தோட்டத்தில் பின்னாடி வச்சதுக்கப்புறமா இதில் வந்து சூப்பராக இலையெல்லாம் பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே நம்ம கொஞ்சம் பூச்செடியெல்லாம் நட்டோம்ல, அந்த செடியெல்லாம் எப்படி நிற்குதுன்னு. இது ஃபுல்லும் சீனி கிழங்கு செடி தான் படர்ந்து இருக்குது. இதுக்கு இடையில் நிறைய காட்டு செடிகளும் நிற்குது. இதில் வந்து ஒரு சேனக்கிழங்கு தை முளைச்சி வருது. ஸோ அது ஹார்வெஸ்டிங் ரெடியான பிறகு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம